வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொகுதி பட்டியல். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூரில் போட்டி. வரும் 17ஆம் தேதி திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்கள் மீது அடக்குமுறையா? டாக்டர் பாரிவேந்தர் கண்டனம். பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குக. தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. 2019 மக்களவைத் தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதன்படி இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது. சென்னை அறிவாலயத்தில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர், கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து, காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் கே எஸ் அழகிரி, மதிமுக பொதுச் செயலர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியலை அறிவித்தார். வருகிற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி மதச்சார்பற்ற கூட்டணியின் சார்பில் தமிழகம், புதுச்சேரியில் தோழமை கட்சிகள் போட்டியிட தொகுதிகள். இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர், இந்த பெரம்பலூர் என்கிற ஒரு தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடுகிறது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பட்டியல் வரும் 17ஆம் தேதி வெளியிடப்படும் என கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். 5 நாட்களுக்குள் திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் 18 தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர் பட்டியலும் விரைவில் வெளியிடப்படும் எனவும் குறிப்பிட்டார். தொகுதி என்று அறிவிச்சிருக்கிறோம். அறிவித்ததற்கு பிறகு அவங்க வேட்பாளர்கள் அறிவிக்கிறப்போ அதை அவங்க கட்சியின் சார்பில் எப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. திமுக தனியாக தேர்தல் அறிக்கை தயாரித்து கொண்டிருக்கிறது. முடிவடையக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது. இன்னொரு 4 நாட்களுக்குள்ளாக அந்த தேர்தல் அறிக்கை முறையாக வெளியிடப்படும். நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுகிற போது இடைத்தேர்தலுக்கான இந்த 18 தொகுதியினுடைய வேட்பாளர்களுடைய பட்டியலை திமுக வெளியிடும். மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியன இடம்பெற்றுள்ளன. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் விவரங்களை காணலாம். வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், நீலகிரி, பொள்ளாச்சி, திண்டுக்கல், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 20 தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகிறது. திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், திருச்சி, சிவகங்கை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி, புதுச்சேரி ஆகிய 10 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. ஈரோடு மக்களவைத் தொகுதியில் மதிமுக போட்டியிடுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவை, மதுரை ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர், நாகப்பட்டினம் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தொகுதியிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரம், சிதம்பரம் ஆகிய தொகுதியிலும் போட்டியிடுகிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் மாநில செயலர் பாலகிருஷ்ணன், கோயம்புத்தூர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் சார்பில் PR நடராஜன் மற்றும் மதுரையில் எழுத்தாளர் சு வெங்கடேசன் போட்டியிடுவார் என தெரிவித்தார். எழுத்தாளர் வெங்கடேசன் 2019ஆம் ஆண்டு எழுதிய முதல் நாவலான காவல் கோட்டம் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு கோயம்புத்தூர் தொகுதியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே கடந்த 45-50 ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றி வருகிற தோழர் PR நடராஜன் அவர்கள் கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராகவும், அதேபோல மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக
ஏற்கனவே காவல் கோட்டம் என்கிற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறவர் தோழர் சு வெங்கடேசன் அவர்களை மதுரை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட உள்ள 2 வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவரான நல்லக்கண்ணு, நாகப்பட்டினம் தொகுதியில் செல்வராஜும், திருப்பூர் தொகுதியில் சுப்புராயனும் போட்டியிட உள்ளதாக கூறினார். பொள்ளாச்சி பாலியல் வன்முறை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்கள் மீது அடக்குமுறையை ஏவுவதா என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது பற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். பொள்ளாச்சியில் சில இளம் பெண்கள் மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்முறை பற்றிய செய்திகள் தமிழகத்தையே உலுக்கிவிட்டதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஆட்சி அதிகாரம் மற்றும் பணத்தின் கொடுங்கரங்கள் எத்தனை தூரம் நீளும் என்பதற்கு இந்த சம்பவமே உதாரணம் என சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு குற்ற சம்பவத்தில் ஆளும் தரப்பினர் மீது புகார் எழுந்தால் ஐயத்திற்கு இடமின்றி விசாரணை நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என கூறியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், பொள்ளாச்சி பாலியல் வன்முறை சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பல பெண்களும் காவல்துறையை அணுக முடியாத அளவிற்கு மிரட்டப்படுவதாக தெரிவதாகவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்கள் மீது பொய் வழக்குகள் புனையப்பட்டு அடக்குமுறையை ஏவுவதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர் கோபால் மீதும் திமுக தலைவர் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் மீதும் போடப்பட்டுள்ள வழக்குகளை அரசு திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ள இந்த வழக்கு நேர்மையான முறையில் விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத் தருவது ஒன்றே இதற்கான தீர்வு என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை வெளியிட்டதற்கு இழப்பீடாக 25 லட்சம் ரூபாயை வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளனர். பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை வெளியிட்டதற்கு நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் ஆகியோர் கண்டனம் தெரிவித்தனர். புகார் கொடுத்த பெண்ணின் ரகசியத்தை அரசு காக்க தவறியதாக கூறினர். பாலியல் வன்முறையில் மொத்தம் 4 பேர் மட்டுமே குற்றவாளிகள் என கூறிய காவல்துறை அதிகாரி பாண்டியராஜன் மீது துறை ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே பொள்ளாச்சியில் பாலியல் வன்முறை வழக்கில் கைது செய்யப்பட்ட சபரிராஜன் என்பவரின் வீட்டில் சிபிசிஐடி காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக 3வது நாளாக சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதலில் ஆனைமலை அருகே உள்ள பண்ணை வீட்டில் சோதனை நடத்தினர். 2வது கட்டமாக மாக்கினாம்பட்டி பகுதியில் உள்ள திருநாவுக்கரசரின் வீட்டில் சோதனை நடத்தி தடயங்களை சேகரித்தனர். இன்று பொள்ளாச்சி ஜோதிநகர் பகுதியில் உள்ள சபரிராஜன் வீட்டில் சோதனை நடத்தினர். அங்கிருந்து முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசுவை 4 நாட்கள் சிபிசிஐடி காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரிக்க கோவை முதன்மை குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பொள்ளாச்சியில் ஏராளமான பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்கில் திருநாவுக்கரசு மற்றும் அவரது நண்பர் சபரிராஜன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களை கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த இருந்தனர். ஆனால் ஏராளமான பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் இருப்பதால் பாதுகாப்பு வழங்க இயலாது என காவல்துறையினர் நீதிபதியிடம் முறையிட்டனர். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி காவல்துறையினர் குற்றவாளிகளை ஆஜர்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். பின்னர் கோவை மத்திய சிறையில் உள்ள திருநாவுக்கரசரிடம் காணொலி மூலம் விசாரணை நடத்திய நீதிபதி நாகராஜ் அவரை 4 நாட்கள் சிபிசிஐடி காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தார். அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். மசூதி துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் பலியான சம்பவம் நாட்டின் கருப்பு நாள் என நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா அர்டன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்கள் சுதந்திரமாக தங்கள் வழிபாட்டை நடத்தி வந்த இடத்தில் இந்த மோசமான துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கிறது. இதனை திட்டமிட்டு நிகழ்த்தியுள்ளார்கள் என்றும் ஜெசிந்தா அர்டன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் இளம் பெண்கள் மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்முறை வழக்கு நேர்மையான முறையில் விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தருவது ஒன்றே தீர்வாகும் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். நியாயத்திற்காக குரல் கொடுப்பவர்களை அச்சுறுத்தி அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவிவிடும் போக்கினை ஆட்சியாளர்கள் கைவிட வேண்டும், இல்லையெனில் இதற்காக கடுமையான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். வட இந்தியா தென் இந்தியா என்று பிரித்து பேசும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியால் எப்படி தேசிய தலைவராக முடியும் என்று டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஊழல் இல்லாத நல்லாட்சி புரிந்த காமராஜர் பெயரை சொல்லி மோடி ஓட்டு கேட்கிறார் என்று கூறுகிறீர்களே, அதே காமராஜரை ஒதுக்கி வைத்தது உங்கள் காங்கிரஸ் கட்சிதானே என்றும் தமிழிசை குறிப்பிட்டுள்ளார்.
மக்களவைத் தேர்தலில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து விஜயகாந்த் பிரச்சாரம் செய்வார், ஆனால் பேச மாட்டார் என்று தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை இருந்தது என்றும் கடைசியில் விரும்பிய தொகுதிகள் கிடைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழனி பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இந்திய ஜனநாயக கட்சிக்கு பெரம்பலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்த இந்திய ஜனநாயக கட்சி தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய ஜனநாயக கட்சிக்கு பெரம்பலூர் மக்களவை தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சியடைந்த இந்திய ஜனநாயக கட்சியினர் தமிழகம் முழுவதும் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடி வருகின்றனர். பெரம்பலூரில் மாவட்ட தலைவர் அன்பழகன் தலைமையில் ஊர்வலமாக சென்ற இந்திய ஜனநாயக கட்சியினர் ஏராளமானோர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி திரு ஆவினன்குடியில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சேவல், மயில் படங்கள் பொறிக்கப்பட்ட கொடிக்கு பூஜை செய்யப்பட்டு கொடியேற்றம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அருள்மிகு முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானைக்கும் கொடிமரத்திற்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பங்குனி உத்திர தேரோட்டம் 7ஆம் நாளான 21ஆம் தேதி நடைபெறுகிறது. திருவிழாவை முன்னிட்டு முதல் நாளான இன்று காசி, கயா, திருவேணி, சங்கமம், கொடிமுடி ஆகிய ஊர்களில் இருந்து புனித தீர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. சிவகங்கை அருகே இலுப்பக்குடி கிராமத்தில் உள்ள வாலுகுருநாத சுவாமி அங்காள ஈஸ்வரி ஆலயத்தில் மூலவர் மீது சூரிய கதிர்கள் விழுந்ததை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். இந்த ஆலயத்தில் மார்ச் 8ஆம் தேதி முதல் மார்ச் 20ஆம் தேதி வரையும், செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையும் ஆண்டுக்கு இருமுறை உதய நேரத்தில் சூரிய கதிர்கள் மூலவர் மீது விழுவது சிறப்பாகும். இன்று காலை உதித்த சூரிய கதிர்கள் ஆலயத்தினுள் அர்த்த மண்டபம், மகா மண்டபத்தை கடந்து மூலவர் மீது விழுந்தது. தொடர்ந்து சுவாமிக்கும் அம்மனுக்கும் மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. சேலம் பனமரத்துப்பட்டி அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற மாசி திருவிழாவை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதிகாலையில் அம்மனுக்கு பால், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு விதமான வாசனை மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு அர்ச்சனை மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். காஞ்சிபுரம் ஏகாம்பர சிவ் கோயிலில் ஆகம விதிகளை மீறி சோமாகந்தி சிலை செய்ததில் நடந்த முறைகேடு தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை முன்னாள் ஆணையர் வீர சண்முகமணி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கோவிலில் நடந்த பல்வேறு சிலை கடத்தல் வழக்கு தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் கவிதா, முத்தையா ஸ்தபதி ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட தங்க நகைகளை தேர்தல் பறிக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். சுமார் 41 லட்சம் மதிப்பிலான அந்த நகை புதுச்சேரியில் இருந்து காரைக்கால் நோக்கி கொண்டு செல்லப்பட்ட பொழுது அதிகாரிகளிடம் பிடிபட்டது. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி பகுதியில் முறையாக தண்ணீர் வழங்கப்படாததை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். கடந்த ஓராண்டாக இப்பகுதியில் முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய மக்கள் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சென்னை போரூர் அருகே ஏடிஎம் எந்திரத்தில் நிரப்பு கொண்டு சென்ற 10 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக தீவிர புலன் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் கொள்ளையில் ஈடுபட்ட 2 நைஜீரிய வாலிபர்கள் மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த கல்லூரி மாணவி ஒருவரையும் கைது செய்தனர்.
திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே தனியார் நூல் ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. ஆலையின் பஞ்சு குடோனில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி அணைத்தனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதென முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. இலை கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் அறிவிப்பு சற்று தள்ளிப்போகும் என கூறப்படுகிறதாம். கேப்டன் கட்சியில் தொடர்ந்து வரும் குழப்பம் காரணமாக இந்த நிலை நீடித்து வருவதால் இப்போதைக்கு அறிவிப்பு இல்லையாம். எனவே வரும் 2 நாட்களில் இந்த விவகாரங்களை வேகமாக முடிக்குமாறு இலை கட்சியின் தலைவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்களாம். டிவி நிகழ்ச்சி மூலம் புது வாழ்வு பெற்ற ஓவியமான 3 எழுத்து நடிகை நடித்து ஒரு புதிய படம் கடந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிறதாம். படு கவர்ச்சியான காட்சிகளையும் இரட்டை அர்த்த வசனங்களையும் உள்ளடக்கிய இந்த படம் ரூபாய் 12 கோடிக்கு வியாபாரமாகியிருக்கிறதாம். இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து அந்த நடிகை தனது சம்பளத்தை 1 கோடி ரூபாயாக உயர்த்தியிருக்கிறாராம். அடுத்த படத்திற்கு ரூபாய் 2 கோடி கொடுக்கவும் தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்கிறார்களாம். இதுதான் நல்ல சமயம் என்று நடிகையும் சம்பளத்தை உயர்த்த தயாராக இருக்கிறாராம். தென்னாப்பிரிக்க வீரர் டுமினி விரைவில் ஓய்வு பெற முடிவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தென்னாப்பிரிக்க வீரர் டுமினி விரைவில் ஓய்வு பெற முடிவு செய்துள்ளார். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரரான மூத்த சுழற்பந்து வீச்சாளர் இம்ரான் தாஹிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு பின்னர் ஒருநாள் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறப்போவதாக அறிவித்தார். இதனையடுத்து அதே அணியை சேர்ந்த ஆல்ரவுண்டராக விளங்கும் JP டுமினியும் தமது ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இவரும் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு பின்னர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறப்போவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் பன்னாட்டு மற்றும் உள்ளூர் 20 ஓவர் போட்டிகளில் தாம் தொடர்ந்து ஆடப்போவதாகவும் டுமினி கூறியுள்ளார். இதனை தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வாரியம் ட்விட்டரில் தெரிவித்துள்ளது. இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 128 ரூபாய் குறைந்து 1 சவரன் விலை 24,448 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,056 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் 41 ரூபாய் 10 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 41,100 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி போட்டியிடும் தொகுதி பட்டியலை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறது. திமுக வேட்பாளர் பட்டியல் வரும் 17ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்கள் மீது அடக்குமுறையா என டாக்டர் பாரிவேந்தர் கண்டனம் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாயை இடைக்கால இழப்பீடாக வழங்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் வேந்தரின் ஒருநாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு வேர்ல்ட் ரவுண்ட் அப் செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.